அதனாலதான் 7.5 சனி அஷ்டம சனி வரப்பெல்லாம் ஏன் பயப்படுறாங்கன்னா, மனுஷன் லஞ்சமே வாங்க மாட்டாருங்க. நீங்க என்ன கொடுத்து சரி பண்ண முடியாது. எப்பா சனீஸ்வர பகவானே இந்தப்பா கவர்ல கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன்னா, நீ செஞ்சதுக்கு குடும்ப. இதான் சனி. அதனாலதான் எல்லாரும் 7.5 சனி அஷ்டம சனி வந்தா பயப்படுறது. அந்த சனியோட சுவை கசப்பு தெரிஞ்சுக்கோங்க. நவகிரகத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சுவை உண்டு. சனியினுடைய சுவை கசப்பு. வாழ்க்கையில உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் தோல்வி வருதோ, எப்பெல்லாம் துன்பம் வருதோ, அங்க சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அந்த சனியோட சுவை கசப்பு. அதே இடத்துல தான் குலதெய்வம் இருக்கு, அது உங்களை காப்பாற்றும். அதனால குலதெய்வம் கோவிலுக்கு வந்து அந்த கசப்புக்கு நேர் எதிர் சுவையான சக்கரை பொங்கலை வச்சு இந்த கசப்புல இருந்து என்னை காப்பாத்திக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம். இதுதான் குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கிற கணக்கு. இன்னைக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஒண்ணுமே யோசிக்காதீங்க, குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சக்கரை பொங்கலை வைங்க, சரியா போயிடும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன் இதை பண்றோம்? பசுமாட்டுக்கு ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறோம் தெரியுமா? பசுமாடு இலதலையெல்லாம் சாப்பிடுது இல்ல, அதுல சில விஷ செடிகளும் இருக்கும். இப்ப அரளிலாம் விஷம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி விஷ செடியும் அதை சாப்பிடும். அது பெருசா பாதிக்காது. அது எவ்வளவு சாப்பிட்ற போது பெருசா பாதிக்காது. அது கொடுக்கிற பால்ல அந்த விஷம் வராது. ஆனா விஷ இலைய சாப்பிட்டுச்சுல்ல, அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல சேரும். ஒரேடியா பசுவை தாக்காது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேரும். அது என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்கும்ன்றதுனாலதான் அகத்திக்கீரையை நீங்க கொடுத்தீங்கன்னா அகத்திக்கீரை அது உடம்புல இருக்க விஷத்தை முறிக்கும். அதனாலதான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுன்னாங்க பெரியவர்கள். என்னைக்கு கொடுக்குற? அமாவாசை அன்னைக்கு கொடு. அப்பாது உனக்கு ஒரு கட்டாயமா வச்சாங்க, அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுறா. ஏன்னா அது விஷத்தை உடம்புல வச்சுட்டு உனக்கும் உன் பிள்ளைக்கும் பால் கொடுக்குது. அந்த மாடு நல்லா இருந்தாதான் நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லா இருப்பன்றதுக்கு தான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கன்னு வச்சாங்க. பரவாயில்ல, கைத்தட்டல தட்டுங்க. ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் தெரியாது. இது மாதிரி ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சியில பேசும்போது யாகசாலையில் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறார் ஒருத்தர். யாகசாலை எதுக்கு வைக்கிறோம்? கும்பாபிஷேகம் பார்க்கறது புண்ணியம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல சாம்பலாக இருந்த பூம்பாவையை பார்த்து மட்டிட்ட என்று தொடங்குகிற பதிகத்தை பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான். ஒவ்வொரு பண்டிகையா சொல்லி காணாதே போதியோ பூம்பாவாய், ஐப்பசி ஓணம் காணாதே போதிய பூம்பாவாய், கார்த்திகை விளக்கீடு காணாதே போதிய பூம்பாவாய் சொல்லிக்கிட்டே வந்தவர். பெருஞ்சாந்தி காணாதே போதிய பூம்பாவாயினர். கும்பாபிஷேகம் பார்க்காம போயிட்டிய பூம்பாவாய். உடனே அந்த சட்டி வெடித்து பூம்பாவை உயிரோடு எழுந்தால் என்று பெரிய புராணம் பேசுகிறது. எல்லாத்தையும் பட்டியல் போட்டார். கும்பாபிஷேகம் காணாமல் போதிய பூம்பாவாய், கும்பாபிஷேகம் பார்க்காம போகலாமா என்று கேட்டவுடன் ஒரு பிணம் கூட எழுந்தது என்றால் எத்தனை பேர் கும்பாபிஷேகம் அன்னைக்கு வராம வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்காக ஒரு பொணமே எந்திரிச்சு வந்துச்சுன்னா சில பேர் வீம்புக்கு இருப்பாங்க தெரியுமா. நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு அந்த கோயிலில் மரியாதை செய்யல, நான் எதுக்கு வரணும்? ஒன்றும் நஷ்டம் இல்லை, கவலையப்படாதீங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் செக்கு கேட்டோம், கோவிலில் கும்பாபிஷேகம் நன்கொடை கொடுங்க. அவர் 2 லட்சம் எழுதினார். அவர் ஒரு கஞ்சங்க. 2 லட்சமா? ஆமாம், வச்சுக்கோங்க. பார்த்தா அவர் கையெழுத்து இல்லை. சார் நீங்கள் கையெழுத்து போட்டாதான் சார் செக்கு செல்லும். கையெழுத்து இல்லைன்னா எப்படி? நம்ம பெருமையை நாமளே பேசிக்கலாமா? இப்படியெல்லாம் சில பேர் இருப்பாங்க. சரியா? யாவருக்குமாம் சொல்லிட்டு இருந்தேன். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. அதனாலதான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தார். அடுத்து சொன்னார் திருமூலர், யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. எல்லார்கிட்டையும் இனிமையான வார்த்தைகளை பேசுங்கனார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை ஒரு 2 மாசம் நீங்க கடைபிடிச்சு பாருங்களேன்.